ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனின் மக்கள் சந்திப்பு மூதுரு பட்டித்திடல் கிராமத்தில் இன்று வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றது. இதில் கிழக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனின் நமக்கு நாமே தேர்தல் பிரச்சாரம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து தற்போது திருகோணமலையில் பிரச்சார பணி இடம்பெற்று வருகின்றது. வணக்கம். இப்பொழுது நாங்கள் நமக்கு நாமே அந்த தேர்தல் பிரச்சார பணியை நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பொலிகண்டியிலே ஆரம்பித்து இப்பொழுது திருகோணமலையிலே நாங்கள் எங்கள் தலைநகராக இருக்கக்கூடிய திருகோணமலையிலே அந்த பிரச்சார பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இதை முடிந்ததற்கு பிறகு நாங்கள் வவுனியா இதையும் அதை செய்துவிட்டு நாங்கள் மட்டக்களப்பு அம்பாறையிலே அந்த பதிவிலே அந்த பணியை நாங்கள் நிறைவு செய்ய இருக்கின்றோம். உண்மையிலே நாங்கள் சென்ற பல இடங்களிலும் பல மக்களுடன் நாங்கள் உரையாடுகின்ற போது அது மக்களில் எங்களும் கூடுகின்ற விடயம் நாங்கள் கடந்த காலங்களிலே ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இந்த முறை நாங்கள் ஏமாற்றக்கூடாது என்பதற்காக இந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எடுத்த முடிவை ஒரு ஆரோக்கியமான முடிவு என்பதை பல கூறுகின்றார்கள். இந்த முறை நாங்கள் நிச்சயமாக அந்த பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய எனக்கும் சின்னமாக இருக்கக்கூடிய சங்கு சின்னத்துக்கும் வாக்களிப்பதற்கு அவர்கள் திடகாத்திரமாக அந்த பணியை செய்வோம் என்ற விடயத்தை கூறியிருக்கின்றார்கள். உண்மையிலே மக்கள் தெளிவூட்ட வேண்டிய விடயம் இருக்கின்றது என்னவென்றால், இந்த வாக்குச்சீட்டை நாங்கள் பார்க்கின்ற போது வாக்குச்சீட்டிலே 39 சின்னங்கள் இருக்கின்றது. அதிலே இந்த சங்கு சின்னம் எனது பேர் 18வது இடத்திலே இருக்கின்றது. நிச்சயமாக பலர் குழப்புவார்கள், மக்களை குழப்புவதற்காக பலர் முனைந்து விட்டார்கள். ஆகவே நிச்சயமாக நாங்கள் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு வேட்பாளர் அதாவது பொது வேட்பாளராக இருக்கக்கூடிய எனது பேருக்கு நேரே இருக்கின்ற சங்கு சின்னத்துக்கு மாத்திரமே நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் பலர் ஒருவர் அல்லது இருவர் மூவருக்கு வாக்களிக்கலாம் என்று கூறுகின்ற போது அந்த வாக்குச்சீட்டிலே அது நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் எமது மக்களை பொறுத்த மட்டில் நாங்கள் தொடர்ச்சியாக பல தேர்தல்களிலே ஒரு புள்ளடி போட்டு பழகியவர்கள், இலக்கம் போட்டு நாங்கள் பழகவில்லை. ஆகவே யாரும் குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோரும் நிச்சயமாக அந்த 21ஆம் தேதி அதிகாலையிலே சென்று எங்கள் அந்த வாக்குச்சீட்டிலே சங்கு சின்னத்துக்கு வாக்கை போட்டு நீங்கள் நிச்சயமாக நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கின்றோம் என்ற விடயத்தை காட்ட வேண்டும். இது ஒரு ஜனாதிபதியாக நான் வருவதற்காக அல்ல, வடகிழக்கில் இருந்து எவருமே ஜனாதிபதியாக வரப்போவது அல்ல. ஏனென்றால் இலங்கையில் இருக்கின்ற இனவாதம் அதை விடாது. ஆனால் ஒரு இனவாதியாக வரக்கூடிய யாரோ ஒருவர் வரப்போகின்றார். அந்த இனவாதியாக வருகின்ற 9வது ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு நாங்கள் ஒரு செய்தியை கொடுக்கின்றோம். என்னவென்றால், நாங்கள் தொடர்ச்சியாக பல போராட்டங்களை செய்திருக்கின்றோம், உரிமைக்காக பல தியாகங்களை செய்திருக்கின்றோம், இந்த மண்ணை இழந்திருக்கின்றோம். இன்றும் மண் பறிபோய் கொண்டிருக்கின்றது. நீங்கள் வெற்றியடைய முதல் அமைச்சராக இருந்து எங்கள் மண்ணிலே பல பாஞ்சாலைகளை நிறுவியிருக்கின்றீர்கள், பல கோயில்களை கட்டிருக்கின்றீர்கள், தொல்பொருள் என்ற திணைக்களத்திலே எங்கள் நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே அதை தடுத்து இணைந்த வடகிழக்கிலே ஒரு அரசியல் தீர்வையாவது நீங்கள் 9வது ஜனாதிபதி தர வேண்டும் என்ற செய்தியை நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். வடகிழக்கு பகுதியில தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவு தமிழ் மக்கள் மத்தியில் வடகிழக்கு பகுதியில் தான் நாங்கள் இப்பொழுது பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். முழுமையாக யாழ் மாவட்டமாக இருக்கலாம், அல்லது வன்னி மாவட்டமாக இருக்கலாம், அல்லது திருகோணமலை மாவட்டமாக இருக்கலாம், மன்னார் மாவட்டமாக இருக்கலாம். நாங்கள் சென்ற இடங்களில் மட்டக்களப்பிலும் இப்பொழுது பல வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் அம்பாறை மாவட்டம் 8 மாவட்டங்களிலும் மக்களுக்கான ஆதரவு பெருகி வருகின்றது. ஏனென்றால் பெருகி வருவதற்கான நோக்கம் என்னவென்றால், தங்களுக்கு அளிக்கின்ற ஒரு வாக்காக அவர்கள் நினைக்கின்றார்கள். தாங்களுக்கான உரிமையை இது மூலமாக கிடைக்குமா என்று நினைக்கின்றார்கள். என்றால் நாங்கள் பல போராட்டங்களை செய்திருக்கின்றோம், பொங்கு தமிழை செய்திருக்கின்றோம், எழுக தமிழை செய்திருக்கின்றோம், பொத்திய தொடங்கம் பொலிகண்டி வரையும் பேரணியும் நடத்தியிருக்கின்றோம். அது போன்று ஒரு வித்தியாசமாகத்தான் இந்த ஜனநாயக ரீதியாக புள்ளடி ஓடுகின்ற ஒரு போராட்டமாக நாங்கள் மாற்றி ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றோம்.